தங்க ஒன்றும் பயப்படக்கூடாதா? ஒரு டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கு. கசப்பு கிடையாது, ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட். அங்கேருந்து இது ஒரு நேரத்துக்கு தனியாக எடுத்தோம் அப்படின்னா. அதே போல் அந்த சைக்கிள் வர்றது ஒன்று இருக்குது, அதை வந்து 200 ஆமா. ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். இது நம்ம சேனல், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபேமிலியாக வந்து நாங்கள் இன்றைக்கி ஏற்காடு கிளம்பிட்டோம். ஏற்காடில் இன்றைக்கி நாங்கள் வந்து போகாத இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். சர்வீஸ்க்கு வந்து ஸ்கூலில் இன்றைக்கி அவார்டு கொடுத்தாங்க, அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஏற்காடு போயிருந்தோம். அவன் அடுத்து ஒரு சம்பவம் பண்ணிட்டான். நான் பேசிகிட்டு இருந்தேன், அப்படியே எகிரி ஒரு அடி அடிச்சிட்டான். ஃபோன் அப்படியே கீழே விழுந்துருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அவன் ஜம்ப் அடிச்சிட்டான், கீழே விழுந்துருச்சு. ஃபோன் வந்து நல்ல விதமாக திரும்பி விழுந்ததுனால கேமராவுக்கு எதுவும் ஆகுது. சரி, நம்மளோட சேர்ந்து நீங்களும் அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். ஏற்காட்டில் நாங்கள் ரொம்ப நாளாக போகாத இடத்துக்கு நீங்கள் போயிருக்கோம், அதோட வீடியோவும் வரும். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீட்டில் இருந்து கிளம்பியாச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஃப்ளைஓவர் இன் சேலம். இட் இஸ் கால்டு 5 ரோட்ஸ் ஃப்ளைஓவர். ஸோ இந்த ஃப்ளைஓவர் வந்து நம்ம ஏறணும் அப்படின்னா நேராக போய் அஸ்தம்பட்டியில் தான் இந்த ஃப்ளைஓவர் கீழே இறங்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏறினா நம்மளுக்கு எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் நேராக அஸ்தம்பட்டி, அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து அந்த ரவுண்டானா வரும். அந்த அஸ்தம்பட்டி ரவுண்டானாவுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த ஃப்ளைஓவர் இறங்கும். ஸோ ரைட்டில் போனால் நியூ பஸ் ஸ்டாண்ட், நம்ம ரைட்டில் போகிறதில்ல லெஃப்ட் போகிறோம். ஸோ லெஃப்ட்டில் வந்து நம்மளுக்கு போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் போனோமா புது பஸ் ஸ்டாண்ட், ஸோ லெஃப்ட்டு போனோமா அஸ்தம்பட்டி ரோடு. ஸோ இதில் நேராக போயிட்டே இருக்கலாம். வீடியோ அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நம்ம ஃப்ளைஓவர்லேருந்து கீழே இறங்கி நெக்ஸ்ட்டு அந்த ரவுண்டானா போகிறோம், அஸ்தம்பட்டி ரவுண்டானா. இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடு போடுறதுக்கு லெஃப்ட் திரும்பணும். அப்படியே பாருங்கள், நான் அது எந்த இடங்கிறது உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிடுறேன். மக்கள்ஸ், நம்ம வந்து இப்போ அஸ்தம்பட்டி ரவுண்டானா வந்தாச்சு. ஸோ இதிலேருந்து ரைட்டில் போனோம் அப்படின்னா பழைய பஸ் ஸ்டாண்ட், லெஃப்ட்டு திரும்பணும் அப்படின்னா ஏற்காடு போகிற வழி. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஏற்காடுக்கு குறைஞ்சது ஒரு 25 கிலோமீட்டர் வரும். ஸோ நம்ம லெஃப்ட்டு திரும்ப போகிறோம். திரும்பிட்டோம். ஸோ இது வந்து நம்ம ஏற்காடு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பிளான் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணது தான். நிறையா விஷயம் நான் அதில் காட்டியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து கோரிமேடு. இந்த லெஃப்ட்டு திரும்பணும் அப்படின்னா குரும்பட்டி உயிரியல் பூங்கா. நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோமா ஏற்காடு போகிற அடிவாரம் வந்துடும். ஸோ அங்கேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டருக்கு மேலே ஹில்ஸ் மேலே ஏற போகிறோம். இந்த கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருந்தது, வெயிலே தெரியல. ஸோ நாங்கள் வந்து கிளம்பும்போது மழை வந்துடுமோ, ஏன்னா நாங்கள் கிளம்பும்போது 12:30 மணி இருக்கும். ஸோ மழை வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே கிளம்பணும். ஏன்னா சப்போஸ் நான் தனியாக போயிருந்தால் கூட மழை வந்தால் நம்ம வந்துடலாம், கூட சர்வீஸ் வரோம். அதனால் யோசிச்சுட்டே போனோம். ஆனால் மழையும் வரல, கிளைமேட் சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம ஏற்காடு போகிற வழியில் கருப்பட்டி காஃபி அந்த கடையில் நிறுத்திருக்கோம். ஸோ இது வந்து கருப்பட்டி காஃபி எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் தான். ஸோ இன்றைக்கி தான் வந்து கருப்பட்டியில் காஃபி, நாட்டு சர்க்கரையில் டீ சொல்லியிருக்கோம். ஸோ இந்த கடை வந்து கரெக்டாக நம்ம ஏற்காடு போகிற வழியிலே இருக்கும். ஏற்காடுக்கு அடிவாரம் புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நாமளும் இன்றைக்கி தான் வந்து ட்ரை பண்ணுறோம். நெல்லை கருப்பட்டி காஃபி அல்வா. இப்போ மக்கள் ரொம்ப வந்து கசப்பாக இருக்குது. அதாவது நம்ம இன்னும் நான் கருப்பட்டியெல்லாம் முன்ன சாப்பிட்ருக்கேன், ரொம்ப காலமாயிடுச்சா கருப்பட்டியில். இது காஃபிங்கிறனால நீ தள்ளி விட்டுறாத போன ஒரு டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும், நல்லா இருக்குது. கசப்பு கிடையாது, ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட். நம்ம சர்க்கரை வந்து ஒயிட் சுகர்லேயே சாப்பிட்டு பழகினதுக்கு இது வந்து கருப்பட்டியில் சாப்பிட்றது இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு, நல்லா இருக்கும். இந்த இது வந்து 25 ரூபா. கருப்பட்டியில் டீ, காஃபி வந்து 25, டீயும் வந்து நாட்டு சர்க்கரை டீ 25 ரூபா. நல்லா இருக்கு. ஸோ இதில் வந்து கருப்பட்டியில் அல்வா தான் வந்து இங்கே நல்லா ஃபேமஸ். கருப்பட்டி அல்வா, திருநெல்வேலி முந்திரி அல்வா, அப்புறம் திருநெல்வேலி நெய் அல்வா, அப்புறம் திருநெல்வேலி இது அல்வா நார்மல் அல்வா, இது வந்து நெய் அல்வா, இதில் வந்து முந்திரி அல்வா. கருப்பட்டியிலே வந்து செய்கிறது வந்து இந்த கருப்பட்டி அல்வா. ஸோ கடையோட இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய உயரமாக கட்டியிருப்பாங்க. இந்த கடை எல்லா பிரான்ச்சும் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த பிரான்ச்சஸில் என்னென்ன கிடைக்கும். சர்வேஸ்
இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. குவைத்லேயுமே பிரான்ச் இருக்காட்டுருக்கு. இதர் கண்ட்ரி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரான்சைசி என்கொயரிக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. கடை வந்து நல்லா உயரமாக இருக்கனால டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் கடை நல்லா தெரியும். இந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. கருப்பட்டியில் வந்து காஃபி இன்னைக்கு குடிச்சது வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் குடிச்சிருக்கேன். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ மக்கள்ஸ் வாங்க ஏற்காடு போகலாம். இதுதான் வந்து அடிவாரம். இதுதான் ஃபஸ்ட்டு பெண்டு. ஸோ இந்த பெண்டை வந்து இப்போ தான் கிராஸ் பண்ணுறோம். இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து செகண்ட் பெண்டு அதுக்கப்புறம் தான் வரும். ஃபஸ்ட்டு பெண்டு ஸ்டார்ட் ஆகிற இடமே தான் ஃபஸ்ட்டு பெண்டு. ஸோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏற்காடு போவோம் அப்படின்னு. ஒரு சடனாக ஒரு பிளான் பண்ணி அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நம்ம ஏற்காடு வந்து சேலத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர், சேலம் சிட்டியிலேருந்து. ஸோ அதனால் மேக்ஸிமம் லோக்கலில் இருக்கவங்க அடிக்கடி ஏற்காடு கிளம்பிடுவாங்க. ஸோ என்ன ஒரு வண்டிக்கு ஒரு 200 ரூபா பெட்ரோல் பண்ணோம். அப்புறம் அங்கே போய் நம்ம பண்ணுற எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ நம்ம ரொம்ப லாங்கு வந்து ட்ரிப்பு போக முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து இங்கே லோக்கல்லையே அப்படியே சுற்றி இருக்கிற இடத்த அப்படியே நாங்கள் பார்த்துக்கிறது. ஸோ நாங்களும் வந்து ஃபேமிலியாக ஏற்காடு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சர்வீஸும் வரவே இல்லை. அதனால தான் ரொம்ப அப்படியே ஊன்னு கட்டிட்டு வந்தோம். ஏங்க எதோ வருதா? எக்ஸைட்மெண்ட். உள்ள இருக்க தூங்கிட்டு இருக்கா வெளில வந்து உட்காரலாம். எப்படி இருக்குங்க சர்வீஸ்? செம வியூ பாயிண்ட்ரா மக்கள். இதுதான் ஏற்காடு. பையன் கூட இப்படி சேனல் பேர் சொல்லணும்னு தோணுது உங்களுக்கு? நம்ம வந்து ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது தான் அட்வென்ச்சரான பாப்பி ஹில்ஸ். ஸோ நம்ம இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே போயிருக்கோம். ஆனால் அந்த அளவுக்கு அட்வென்ச்சர்ஸ்லாம் அப்போ இல்லை. ஸோ இப்போ வந்து போனதுக்கு நிறைய அட்வென்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் தான் எக்ஸாக்டாக முன்னாடியே அந்த காஃபி ஷாப்னு இருக்கும். அதுலேருந்து இந்த உள்ளே போனோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லேயே உள்ளே இருக்குது. நடந்தே கூட போகலாம், அந்தளவுக்கு தான் டிஸ்டன்ஸ். ஆனால் வந்து இப்போ இங்கே வரோன்னா இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. மேலே வந்து சைக்கிளில் நடக்கிறது, அப்புறம் ரோப்பில் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது, அதில் வந்து நடக்கிறது. நான் அப்படியே ஒவ்வொன்றா காட்டுறேன். ஆக்சுவலாக இது வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு சார்ஜஸ் ஆகுமா. இப்போ இந்த மேலே ரோப்பில் நடந்து வராங்களே அது வந்து 350 ரூபா. அந்த லைன் அங்கேருந்து இது வர்றதுக்கு தனியாக எடுத்தோம் அப்படின்னா. அதே போல் அந்த சைக்கிள் வர்றது ஒன்று இருக்குது, அது வந்து 200 இது எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த பெயிண்ட் பாலும் இருக்குது. அது போக வந்து இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ் கேம் இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்தோம்னா காஸ்ட் அதிகமாக தான். ஒட்டுக்கா எடுத்தோம் அப்படின்னா விலை கம்மியாக வருங்கிற மாதிரி சொன்னாங்க. வந்து பாப்பி ஹில்ஸ்க்கு உண்டான என்ட்ரன்ஸ். ஸோ அங்கே வந்து 10 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸு. பெரியவங்களுக்கு மட்டும் என்ட்ரன்ஸ் வந்து 10 ரூபா வாங்கணும்.
இது இல்லாமல் ஒவ்வொன்றும் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னென்ன காஸ்ட் ஆகுதுங்கிறது வீடியோலேயே சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்பா இந்த இதில் வந்து நம்ம சைக்கிளிங் தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இருக்கிறதுலே த்ரில்லிங் வந்து இந்த சைக்கிளிங் தான். ஸோ காம்போன்னு பார்த்தீங்கன்னா பிங் பேங் காம்போ அப்படின்னு இருக்கு. காம்போ 800 வந்து பர் பர்சனு. காம்போவில் வந்து நம்ம எதையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நீங்கள் விளையாடுறீங்கன்னா ஒருத்தர் தான் அலௌடு எல்லா கேமுக்குமே. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது வந்து 800. இது ரேட் பரவாயில்ல. தனியாக விளையாண்டிங்கன்னா 200 ஓன் ஆகும். ஸோ அதே போல் கிட்ஸ் காம்போவுக்கும் மேலே இருக்குது 600. இந்த கேம்ஸ் எல்லாம் சேர்ந்தது 600. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 350க்கு இந்த காம்போ. இதில் வந்து கிட்ஸுக்கு வந்து 600 ரூபாய் காம்போவுக்கு இது பர் பர்சன் தான். எதுலையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. மொத்தம் வந்து 6 கேமுங்க. அதாவது ஒரு காம்போவை எடுத்தால் ஒவ்வொரு கேமும் 100 ரூபா தான் கணக்கு. 6 கேம்ஸ் இருந்தது. அந்த இது வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஒன்றா இது ராக் கிளிப்பிங் விளையாடலாம், இல்லைன்னா மேலே அந்த ஃப்ரீ ஃபார், அதே போல் வாட்டர் விளையாடு, இல்லைன்னா கிரிக்கெட் வந்து ப்ராக்டிஸ், நெட் ப்ராக்டிஸ். சூப்பராக இருந்தது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அருமையாக இருந்தது. ஏ பாப்பா எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? எப்படியும் என்ன சைக்கிள் ஏற்றிட்டு கீழே சிரிச்சிட்டு இருந்தது. நானே ஆனா எதிர்பார்க்கல. அவர் வர பின்னாடி இருந்து கத்துனது காது கேட்டுச்சு, ஒரு அசிரி கேட்டுச்சு. கடல் பண்ணுங்க. உண்மையாவே சைக்கிள் எவ்வளவு ஆடுது, எப்படி என்ன நான் நிறுத்திட்டேன். நான் தான் ஓட்டவே இல்லை, நிறுத்திட்டேனே. சூப்பரா இருந்தது. ஸோ பாப்பி ஹில்ஸோட டேரிஃப் கார்டு இதுதான். ஸோ சின்ன பசங்க, குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போனோம் அப்படின்னா ஒரு 2 hours நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இருக்குது. ஸோ மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு உண்டானது அந்த போட்டு, வாட்டர் போட்டு, வாட்டர் ரோலரு, கிரிக்கெட் 3 hours, அதுக்கெல்லாம் சேர்ந்தது வந்து ஒவ்வொரு இதுவும் ஆக்டிவிட்டியும் 100 ரூபா. அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக் கிளிம்பிங்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஜம்பிங்கு, ஷூட் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே வந்து 150 ருபீஸு. கீழே வந்து அந்த ரோப் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 350 பர் பர்சன் வந்து அந்த 8 இதுக்கும் சேர்த்தி, அதுக்கெல்லாம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 350. ஸோ கிட்டத்தட்ட இந்த ரோப் கோர்ஸுங்கிறது ஒரு 15 minutes அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ டைம் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் உண்டான இடமே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் நம்ம அட்வென்ச்சர் பண்ணும்போது நம்ம மைண்டே வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அதுக்கு உண்டான பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னா இந்த இடத்த பாப்பி ஹில்ஸை வந்து நான் சொல்லுவேன். ஸோ ரேட் வைஸும் பார்க்கும்போது கொஞ்சம் ரேட் வந்து ரீசனபுளாக இருந்தது. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரீசனபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா கேம்ஸுமே நிறைய அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கேம் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து போனீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நாங்களும் போய் பார்த்துருக்கோம். மக்கள்ஸ், நான் அடுத்து அட்வென்ச்சர் பண்ண போகிறேன், அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். ஸோ வந்து குட்டீஸ் பேக் 150 ரூபாங்கிறது 3 ஆக்டிவிட்டிஸ் இருந்தது, 30 நிமிஷம். நம்ம இதில் வந்து சர்வீஸ்க்கு ஒரே ஒரு டோக்கன் வாங்கிடுச்சு. 30 நிமிஷத்தில் அது 3 கேம் விளாண்டுக்கலாம். குட்டீஸ் பேக்குன்னு டைம் இன்னைக்கு வந்து 2:30 மணி ஆயிடுச்சு. அதனால் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ சர்வீஸ் மட்டும் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது தான் நாங்கள் ஏதாவது ட்ரை பண்ணணும் ஆக்டிவிட்டி கேம்ஸ்க்கு. ஸோ 150 ரூபா 3 கேம்ஸ் இருந்தது. நம்ம வந்து 30 minutes வரைக்கும் விளையாண்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஜம்பிங் கேம்ஸு நம்ம அதையும் விளையாண்டுக்கலாம். சர்வீஸ் பார்த்து பொறுமையாக விளையாடு. சரி, ரொம்ப நாளாக இங்கே இருக்குன்னு தெரியும். நான் சின்ன பையனை அவனை கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இன்னைக்கு தான் வந்து மொதல் டைமாக கூப்பிட்டு வந்துருக்கோம். ஆனால் ஒரு 4 கேம் தான் இருக்கும். 150 ரூபா 30 நிமிஷத்துக்கு. அது போக வந்து இந்த மாதிரி ராக் கிளிம்பிங் இருக்கு, இதெல்லாம் பெரியவங்களுக்கு விளையாண்டுக்கலாம். போக இந்த ஜம்பிங் இருக்கு, ஒருத்தர் வந்து ஜம்ப் பண்ண போறாங்க. இந்த 8 ஆக்டிவிட்டிஸ் வந்து 8 சேலஞ்சஸ்ன்னு போட்டிருந்தாங்கல்ல, இதுதான் வந்து 350 ரூபா. இந்த மாதிரி மேலே ரோப்பில் நடக்கலாம். சுற்றியும் அந்த இதை சுற்றியும் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அந்த பையனும் பாருங்க, சின்ன பையன் நல்லா தைரியமாக மேலே ஏறுவான். அது போக இந்த ஜம்பிங் கேம்ஸ் இருக்கு. இந்த 8 சேலஞ்சஸ்ன்னு சொல்லி இந்த இது இருக்கு. பக்கத்துலேயே வந்து சைக்கிளிங் இருக்கு. சைக்கிள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு. டேய் உளுந்துடாத கம்பு எவ்வளோமா? சரி, இந்த சைக்கிளில் வந்து நம்ம அடுத்து ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். பார்க்கலாம் எப்படின்ட்டு. குழந்தை தவளாட்டு பாடணும். குழந்தைக்கு ஏன்னா குழந்தை சரி, இது எல்லாமே சேர்ந்து 150 ரூபா. இந்த கேமு நம்ம இதில் விளையாண்டுக்கலாம். இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 150 ரூபா. ஸோ அது இல்லாமல் தனித்தனியாக வேணும்னா அந்தந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே சார்ஜஸ் தனி தரங்க. அது போக வந்து அந்த ஜீப் ரைடிங்கும் இருக்குது. அதையும் வேணால் அடுத்த டைம் ட்ரை பண்ணும். இந்த வாட்டர் பால் கேமும் இருக்குது. ஸோ இதில் விளையாண்டோன்னா இந்த மாதிரி உள்ளே வந்து பாலுக்குள்ளே உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு எவ்வளோ நேரம் இருக்குது டைம் இதுக்கு? 5 நிமிஷம். எவ்வளோ இது ஒரு இதுக்கு? இது பாப்பி ஹில்ஸில் வந்து என்னென்னா காஸ்ட்டு கம்மி.
நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் 1500 இருந்தால் எல்லாருமே ஃபேமிலி இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 பேர்னா 3-4 பேருமே அட்லீஸ்ட் ஒவ்வொரு கேம்லேயாவது விளையாடலாம். அந்த அளவுக்கு வந்து ரேட் வந்து கம்மி தான். அதுவும் பேக்கேஜாகவும் இருக்கும். ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி பேக்கேஜ் செலவு பண்ணோம் அப்படின்னா எல்லா கேம்ஸ்லையும் விளையாண்டுட்டு ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக வாங்கினா தான் ரேட் அதிகம். அது பேக்கேஜாக வாங்கினா இந்த ரேட்டு கம்மியாகும். பசங்களுக்கு போட்டு விளையாடுறதும் இருக்கு. இதுவும் வந்து இதுவும் விளையாடலாம். அது போக வந்து இந்த மாதிரி ஜீப் ரைடிங்கும் இருக்கு. ஜீப்ல வந்து இந்த மாதிரி ரைட் போயிட்டு வரலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி பெயிண்ட் பால்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஷூட்டிங் டார்கெட் ஷூட்டிங்னு சொல்லிட்டு இதுவும் விளையாடுறது இருக்கு. வந்தோம் அப்படின்னா ஒரு 1 hour to 2 hours நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உண்டான எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இருக்கு. ஜாலியாக விளையாண்டுட்டு போகலாம். பெயிண்ட் பால்ஸ் ஷூட்டிங்க்கு உண்டான கேம்ஸ் நிறைய இருக்கு. இந்த மாதிரி கிரிக்கெட் நெட் ப்ராக்டிஸ் இதுவும் இருக்கு. இது வந்து 100 rupees இருக்கும். பால்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் லோடிங் பண்ணுறது அதில் பண்ணுவாங்க. பண்ணிட்டா அதுல இருந்து கிரிக்கெட் ப்ராக்டிஸ்க்கு இங்கேருந்து பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து பால் போட போகிறாங்க. பால் இங்கேருந்து தான் வரும். எல்லாமே முடிஞ்சா பால் தொடு. எனக்கு ஸ்லோவா ஸ்பீடு பயங்கர ஸ்பீடாக இருக்கும். ஸோ இந்த கேம் வந்து ராக் கிளிம்பிங் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எல்லாமே சேஃப்டிக்கு நம்ம வந்து போய் நின்னோம் அப்படின்னாவே அந்த ரோப்லேருந்து எல்லாமே போட்டுருவாங்க. சேஃப்டி ஃபுல் சேஃப்டியில் தான் மேலே வந்து ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் மேலே ஏறி ஒரு பாதி தூரத்துக்கு அப்புறம் கீழே உழுவுற மாதிரி இருந்தாலுமே நம்மளுக்கு மேலே வந்து அந்த இது மாதிரி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து ட்வைன் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க ஞாபகம் இல்லை. ஸோ அதை நீங்கள் கீழே விழுவுற மாதிரி இருந்தால் கூட அது உங்களுக்கு பிடிச்சிரும். சேஃப்டி தான். அதே போல் தலைக்கு ஹெல்மெட் போட்டு அதுக்கப்புறம் தான் ஏறத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. இந்த இது கேம்னு இல்லை, இருக்கிற எல்லா கேமுக்குமே வந்து இந்த மாதிரி தான். ஃபுல்லாக சேஃப்டி இதெல்லாம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அலோவே பண்ணுவாங்க. ஸோ அப்படியே வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஜம்பிங்க்கும் பார்த்திங்கன்னா தனியாக இது இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்ஸு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம வந்து ரொம்ப நேரம் பாருங்கள் தைரியமாக மேலே போகிறோம். பாசம் இவனை கூப்பிட்டு போகிறோம். சர்வீஸ் போவான் அவன். யார் அவன்? இல்லாத வில்லன். இப்போ அடுத்து சர்வீஸ் ட்ரை பண்ண போகிறார். சர்வீஸ் லாஸ்ட்டில் வந்து ஒருத்தர் நிற்கிறாங்க. அப்படியே போய் அவங்கள்ட்ட என்ன அப்படின்னா அவங்க இறக்கி விட்டுருவாங்க. இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் பயமாக இருக்கு. சரி பட்டோ நீ அதில் போ, அப்பா அந்த சைக்கிள் ஓட்டுற. ஓகே சர்வீஸ் வந்து சேலஞ்ச் அக்செப்டட். சர்வீஸ் சேலஞ்ச் அக்செப்டடா? உங்க மூஞ்ச கேட்ட தைரியமா போகணும். ஓகே வந்து ஜிப் லைனுக்கு வந்து சர்வீஸ். அடுத்து ஜிப் சைக்கிள் வந்து நான் சர்வீஸ் வந்து போல்டாக சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு பையன் இதுக்கு முன்னாடி போனதை பார்த்துட்டு ஜிப் லைன் பையன் பாசம் அப்பா வரவா ஏறுபா பையன் எல்லாமே ஏறு. அப்பா இருக்கவா எப்படி பட்டு சீரம் பட்டிங்க பேரு சொல்ல சொல்லுங்க. ஒன்னும் பயப்படக்கூடாதா? அவனே எகிரி குதிச்சுட்டு அடிப்பாப்ப. ஸ்பீடா போகுது. சரி அங்க ஓடணும். இது நான் கிட்டடா
எகிரி வேற குதிச்சுட்டேன். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? மட்டும் பயமா இருந்துச்சா? கீழே பாத்தியா? ஐயோப்பா எகிரி குதிச்சு வந்து அடுத்து இது பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்க்கு. ஸோ நான் அடுத்து வந்து சைக்கிள் பண்ண போகிறேன். சர்வீஸ் வந்து ஜிப் லைன். அந்த ஜிப் லைன் போகிறது சர்வீஸ் வேகமாக போயிட்டான். ஜிப் சைக்கிளிங் வந்து நான் எடுத்திருக்கேன். அதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜிப் சைக்கிளிங் மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நான் போனதில்லை. ரொம்ப வந்து எக்ஸைட்டடாகவும் கொஞ்சம் வந்து த்ரில்லிங்காகவும் இருக்குது. வாங்க போகலாம். ஸோ இதுதான் வந்து ஜிப் சைக்கிளிங். மேலே அங்கெல்லாம் வந்து மேலே அங்கே ஏறணும். படி ஏறி மேலே போனால் தான் அந்த டேக்லாம் அங்கே போட்டுவிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த பாயிண்ட் கிடையாது. இது வந்து ரீச் ஆகிற பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அது அந்த ரோப் கிளிம்பிங்னு இருக்கும். அதுக்கு பேக் சைடில் ஸ்டெப்ஸ் போகுது. ஸோ நான் இந்த பக்கம் நினச்சிட்டு வந்துட்டேன். பட் இங்கே கிடையாது. நம்ம அந்த இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் ஸ்டார்ட் பாயிண்ட்டு. ஸோ அங்கே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சேஃப்டிக்கு உண்டான பெல்ட்டு எல்லாமே அங்கேருந்து ஃபஸ்ட்டு மாட்டிடுவாங்க. மேலே ஏறும் போதே பெல்ட்டெல்லாம் மாட்டிட்டு, ஸோ சேஃப்டி பெல்ட் மாட்டி அதுக்கப்புறம் வந்து நம்மளை இந்த லாக் மாதிரி இருக்கும். லாக்கை வந்து மேலே அந்த ஸ்டீல் இதில் வந்து லாக்கை மாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் சைக்கிள்லேயே ஏறத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப ஹைட்டாக இருந்ததுனால நான் மேலே யாரையும் வர வேணான்னு சொல்லிட்டேன். மேலே ஏறி அதுக்கப்புறம் அந்த லாக்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ சைக்கிளில் வரப்போகிறேன். அப்படியே வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்தது வந்து தெரியாமல் வந்து ஏறிட்டேன். ஆனால் ஏறி அதுக்கப்புறம் தான் பயங்கரமான பயமாக இருந்துச்சுங்க. ரொம்பவே வந்து த்ரில்லிங்காக இருந்தது. நானும் வந்து அங்கேருந்து வந்துட்டு இருந்தேன். எனக்கு ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு பயமே இல்லை. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஐயோ இவ்வளோ ஹைட்டாக இருக்கே அப்படின்ட்டு. எனக்கு வேறு சைக்கிள் அழுத்துறதுக்கு காலே வரல. கால் அப்படியே ஸ்டன் ஆகிடுச்சு. சைக்கிள் அவர் போயிட்டே இருக்கா, நான் அழுத்தாமே இருந்துட்டேன். அவர் பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு கொஞ்சம் அழுத்துங்கன்னு. எனக்கு கால் வரவே மாட்டேங்குது. அப்படியே ரொம்ப பாருங்கள் வேறு அந்த இது வேறு சேக்காக ஆரம்பிச்சிருச்சு. எனக்குன்னா அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பதறிட்டேன். ஐயோ கீழே விழுந்துட போகிறோமேன்னு. அப்புறம் அவர் பின்னாடி இருந்து சொல்லிகிட்டே இருந்தார் அழுத்துங்க. ஒரு வழியாக பாதி அழுத்துறதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. பரவாயில்ல இன்றைக்கி என்ன வேணும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு முருகான்னு நினச்சிட்டு அழுத்திட்டேன். ஆனால் ஏறி உட்காந்த வரைக்கும் எது தெரியல. அது அப்படியே அந்த இதில் இருந்து சைக்கிள் கொஞ்சம் மூவ் ஆனதுக்கப்புறம் ஒரு பயம் வந்துச்சு பாருங்கள். சரியான பயமாக இருந்தது. அப்படியே வந்து ரீச் ஆகிட்டேன். சொல்லுங்க. பயங்கர பயமா இருந்துச்சு. நடுவில் நின்றுச்சு. இல்ல இங்க இருந்து ரோக்கெட் இழுப்பாங்க. நம்ம சும்மா பொம்மையாட்ட உட்காரலாம் நினைச்சீங்களா? வேண்டாம் போயிடுது. இது அழுத்தினா மட்டும்தான் ஜாலியா உட்காந்துட்டீங்க ஏறி. சரி ஆண்டிக்கோ அப்படியே குத்திட்டார். சைக்கிள் கண்டா இப்படி சாஞ்சி நம்மளுக்கு டாக் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேக் தான். சைக்கிள் ரெண்டு டேக் இருக்கு. நிறைய வச்சுக்கிட்டோம். சைக்கிள் வேற இப்படி இப்படின்னு ஆடுது. நினைச்சீங்களா? நீங்க பயங்கர வீதியில இருந்தீங்க.